எட்டாவது அணுவாகம். பீஷாஸ்மாத் வாதः பவதே பீஷோதேதி சூர்யः பீஷாஸ்மாதக்னிश्चेन्द्रश्च மிருத்யுர்தாவதி பஞ்சம இதி. சைஷானந்தஸ்ய மீமாகும்சா பவதி யுவா ஸ்யாத் சாது யுவாத்யாயகः ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டः தஸ்யேயம் ப்ருதிவி சர்வா வித்தஸ்ய பூர்ணா ஸ்யாத். स एको मानुष आनन्दः சென்ற அணுவாகத்தில் கடைசி பகுதியானது பிரம்மன் பயகாரணம் அபயகாரணம் என்று கூறப்பட்டது. அதிலிருந்து பிரம்ம அஸ்தி என்று நாம் புரிந்து கொண்டோம். ஆனால் பிரம்மத்தை பற்றி உபனிஷத் கொடுத்த புதிய அறிவு என்னவென்றால், ஒருவன் பயம் கொள்கின்றான் என்றால் அதற்கு பிரம்ம காரணம். ஒருவனுக்கு அபயம் வருகிறது என்றால் அதற்கு பிரம்ம காரணம் என்று சொல்லப்பட்டது. யார் பிரம்மனிடத்தில் வேற்றுமையை பார்க்கிறார்களோ அவர்களுக்கு வேறாக பார்க்கப்பட்ட பிரம்ம பயகாரணம். யார் பிரம்மத்திடம் வேற்றுமையை பார்க்கப்படவில்லையோ, ஆத்மாவும் பிரம்மனும் ஒன்று என்று பார்க்கிறார்களோ, அப்படி ஐக்கியமாக பார்க்கப்பட்ட பிரம்ம அபய காரணம். இதுதான் சாரம். பிரம்மத்தை நம்மிடமிருந்து வேறாக பார்த்தால் வேறாக பார்க்கப்பட்ட பிரம்ம பயகாரணம். பிரம்மத்தை நம் சொரூபமாக ஆத்மஸ்வரூபமாக பார்த்தால் அது அபய காரணம். நாம் பிரம்ம பயகாரணம் அபயகாரணம் என்று சொன்னால் குழப்பம் வரும். ஆகவே எப்படிப்பட்ட பிரம்ம பயகாரணம்? எப்பொழுது நம்மிடமிருந்து பிரித்து விடுகிறோமோ அப்படி பிரித்து பார்க்கப்பட்ட பிரம்ம பயகாரணம். நம்மிடமிருந்து பிரிக்காமல் ஆத்மஸ்வரூபமாக பார்க்கப்பட்ட பிரம்ம அபய காரணம் என்று சொல்லி முடிந்தது ஏழாவது அணுவாகம். கடைசியில் ததப்யேஷ ஸ்லோகோ பவதி என்று சொல்லப்பட்டது. இந்த விஷயத்தை விளக்குகின்ற ரிக் மந்திரம் வருகிறது என்று இந்த எட்டாவது மந்திரத்தில் முதல் பகுதியில் பிரம்ம பயகாரணம் என்பதை விளக்குவதற்கு ரிக் மந்திரம் சொல்லப்படுகிறது. ஆகவே எட்டாவது அணுவாகத்தினுடைய முதல் பகுதியிலும் கூட ஏழாவது அணுவாகத்தில் சொல்லப்பட்ட கருத்தானது தொடர்கிறது. எதுவரை தொடர்கிறது? மிருத்யுர்தாவதி பஞ்சம இதி, அதுவரை தொடர்கிறது. முதல் இரண்டு வரி. சைஷானந்தஸ்ய என்பது வேறு கருத்து.
இதி என்றும் என்ற சொல் வரை, அந்த இதி என்பது கொட்டேஷன், ரிக் மந்திரத்தை குறிக்கின்றது. இங்கு பயகாரணம் பிரம்ம என்பதை விளக்க இந்த ரிக் மந்திரமானது வருகின்றது. அபய காரணத்தை விளக்க இங்கு ரிக் மந்திரம் சொல்லப்படவில்லை. முன் அணுவாகத்தில் பயகாரணம் அபயகாரணம் என்று இரண்டு விதத்திலும் பிரம்மன் கூறப்பட்ட போதிலும் ரிக் மந்திரமானது பயகாரணம் என்ற விஷயத்தில் மட்டும் பேசப்படுகிறது. அபயகாரணம் என்பது இதற்கு பிறகும் பேசப்படும் அல்லது ஏற்கனவே பேசப்பட்டு விட்டது. பயகாரணத்தை விளக்குகின்ற ரிக் மந்திரம் வருகிறது. பயம் என்ற சொல் சம்சாரத்திற்கு உபலக்ஷணம். உபலக்ஷணம் சொன்னால் அது முழுமையாக சம்சாரத்தை குறிக்கிறது. இப்போ பயம் என்ற சொல்லினால் சம்சாரம் என்ற பொருளை நாம் எடுத்து கொள்கின்றோம். பிரம்மனை புரிந்து கொள்ளவில்லை என்றால், பிரம்மனிடத்தில் வேற்றுமையை பார்த்தால் என்ன வரும்? பயம் வரும் என்றால் சம்சாரம் வரும். அல்லது ஏற்கனவே பார்த்துட்டு இருப்பதனால் சம்சாரம் தொடரும் என்பது பொருள். அதில் ஜீவனுக்கு, பூலோகத்தில் வாழ்கின்ற ஜீவனுக்கு இந்த சம்சாரமா என்றால், இந்த ரிக் மந்திரம் என்ன சொல்கின்றது? இந்த சம்சாரம் தேவர்களுக்கும் கூட என்று ரிக் மந்திரம் பேசுகிறது. இங்கு தேவர்களும் கூட பயந்து கொண்டு அவரவர்கள் காரியத்தை செய்கிறார்கள். மனிதர்களுக்கு மட்டும் சம்சாரம் இல்லை, தேவர்களும் சம்சாரிகள்தான். அவர்கள் அதிக கர்ம உபாசனையை பண்ணி அந்த லோகத்தில் வாழ்பவர்கள். நம்மை விட அதிகமான சுகத்தை அனுபவித்தாலும் அவர்களும் சம்சாரிகள் என்பதை இந்த ரிக் மந்திரம் காட்டுகிறது. இங்கு 5 தேவதைகளை கூறி, இந்த 5 தேவதைகளும் பிரம்மனிடத்திலிருந்து வருகின்ற பயத்தினால் அல்லது பிரம்மத்தை கண்டு பயந்து கொண்டு அவரவர்கள் காரியத்தை செய்கிறார்கள். இப்போ தேவர்களும் கூட பயப்படுகிறார்கள் பிரம்மத்தை கண்டு. அதுதான் இதனுடைய சாரம். இனி மந்திரத்திற்கு செல்லலாம். பீஷாஸ்மாத் வாத பவதே. பீஷா என்றால் பயேன, பயத்தினால். பீஷா என்பது 3வது விபக்தி, பயத்தினால். டியூ டு ஃபியர், பயத்தினால். பீஷா பயேன, பயத்தினால். எதை கண்டு? அஸ்மாத் என்றால் இந்த பிரம்மத்திடமிருந்து. பிரம்மத்திடமிருந்து பயத்தினால். வாதக என்றால் வாயு, பவதே வீசுகிறது. வாயு தேவனானவர் தன்னுடைய காரியத்தை செய்கிறார். பவதே என்றால் வீசுகிறது. வாதி வாயுகு, வாயுவானவர். வாயுவானது இதனிடமிருக்கின்ற பயத்தினால். இதனிடம் என்றால் பிரம்மத்திடம். பிரம்மத்திடமிருந்து பயம் கொண்டு தன்னுடைய காரியத்தை செய்கிறது. இப்போ காற்று அடித்தது என்றால், காற்றானது நாம் அனுபவிக்கும் பொழுது அல்லது காற்றானது தன்னுடைய காரியத்தை செய்யும் பொழுது பிரம்மத்திடமிருந்து பயந்து கொண்டு செய்கிறது. காற்றுன்னு சொன்னால் காற்றுக்கு அதிஷ்டான தேவதை வாயு தேவன் பயந்து கொண்டு அவர் காரியத்தை செய்கிறார். இனி சூரியன் என்ன செய்கிறார்? பீஷா உதேதி சூரியக. சூரியக உதேதி, சூரியன் உதிக்கின்றார். எதனால்? பீஷா பயத்தினால். அந்த ஈஸ்வரனிடமிருந்து அல்லது பிரம்மனிடமிருந்து வந்த பயத்தினால் சூரியன் உதயம் செய்கின்றார், அவருடைய காரியத்தை செய்கின்றார். பிரகாசத்தை கொடுத்தல், உஷ்ணத்தை கொடுத்தல், நியமமாக ஒவ்வொரு நாளும் உதித்தல், இதெல்லாம் யார் செய்கிறார்கள்? சூரியன். எப்படி செய்கிறாராம்? பயத்தினால். இங்கு சூரியன்னா சூரிய தேவன்,
அவருடைய காரியத்தை செய்கிறார். பீஷா அஸ்மாத் அக்னிஹி ச இந்திரஹ ச. பீஷா பயத்தினால், அக்னிஹி அஸ்மாத் இந்த பிரம்மனிடமிருந்து வந்த பயத்தினால், அக்னிஹி அக்னி தேவன் என்ன செய்கிறார்? தபதி எரிக்கின்றார், சூட்டை கொடுக்கின்றார். இந்திரஹ ச இந்திரனும் அவனுடைய காரியத்தை செய்கின்றார். இந்திரன் மழையை கொடுக்கின்றார். இந்திரஹ வர்ஷதி. அல்லது தேவலோகத்திலிருந்து எல்லா தேவர்களுக்கும் அவர்தானே தலைவர், அந்த வேலையை எல்லாம் பயந்து கொண்டு செய்கிறார். மற்ற தேவர்களை எல்லாம் அவர் தானே பார்த்துக்கணும், லீடர் அல்லவா தேவலோகத்துக்கு. அந்த காரியத்தை, மழையை கொடுத்தல் அல்லது அவருக்கு என்ன டியூட்டியோ அதை அவர் பயந்து கொண்டு செய்கிறார். இதுவரைக்கும் எவ்வளவு தேவதைகள் சொல்லப்பட்டது? வாதக வாயு, இரண்டாவது சூரியன், மூன்றாவது அக்னிகி, நான்காவது இந்திரன், ஐந்தாவது மிருத்யுகு. பஞ்சமக, பஞ்சமகன இங்கு ஐந்தாவதாக சொல்லப்பட்ட தேவதை. பஞ்சமக மிருத்யுகு. பஞ்சமக என்றால் இங்கே 4 தேவதை சொல்லி ஐந்தாவதா மிருத்யுவை சொன்னதுனால பஞ்சமக, ஐந்தாவது தேவதையான மிருத்யு. மிருத்யு என்ன பண்ணுறாரா? தாவதி என்றால் ஓடுகிறார். மிருத்யு பயந்துட்டு ஓடுறாராம். விளக்காசிரியர் எழுதுறார், எங்கே ஓடுறாருன்னா யாருக்கு ஆயுஷ் முடிஞ்சதோ அவர்களை குறித்து கொண்டு பயந்து கொண்டு ஓடிக்கிறார். சமாப்த ஆயுஷம் பிரதி, க்ஷீண ஆயுஷம் பிரதி தாவதி. ஒருவருக்கு ஆயுள் முடிஞ்சதுன்னு சொன்னால் மிருத்யு சரி ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா மூச்சு விடட்டுமேனெல்லாம் விட முடியாது. அடுத்த இவ்வளவுதான் காற்று அவன் உள்ளே எடுத்து விட முடியுங்கிற ஒரு கால நியமம் இருக்குது. அதற்கு மேல் அவனால் மூச்சு விடுறதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. அதனால் தாவதி ஓடுகிறார். இப்போ மிருத்யுவை கண்டு நம்ம பயந்துக்கிறோம், ஆனால் மிருத்யுவே பயந்துட்டு தான் நம்மக்கிட்ட வர்றார். யார்கிட்ட பயந்துட்டு? பிரம்மனிடமிருந்து பயந்து கொண்டு நம்மிடம் வர்றார். நாம் அந்த பிரம்மன்னு புரிந்து கொண்டால் பிறகு மிருத்யுவை கண்டு நம்ம பயந்துக்க வேண்டியதில்லை, நம்ம கண்டு தான் மிருத்யு பயந்துக்கிறார். எல்லாம் பிளேட்டு மாறிடும். எது வரைக்கும்னா பிரம்மனுக்கும் நமக்கும் உள்ளே இருக்கிற அறிவு கேப்புங்கிறது என்ன? ஞானத்தினால தான், அஞ்ஞானத்தினால தான். ஆகவே மிருத்யுவானவர் அவருடைய காரியத்தை பயந்து கொண்டு செய்கின்றார். இதி, இதி என்பது கொட்டேஷன். அங்கே ரிக் மந்திரம் சொல்லப்பட்டது 7வது அணுவாகத்தில் ததப்யேஷ ஸ்லோகோ பவதி என்று சொல்லப்பட்டு இதி என்பதுடன் இந்த கருத்தானது முடிவடைகிறது. இத்துடன் 6, 7 இந்த 2 அணுவாகத்தில் பேசப்பட்ட தலைப்பானது முடிவடைகிறது. இதற்கு பிறகு உபனிஷத் ஒரு விசாரத்தை செய்கின்றது. என்ன விசாரத்தை உபனிஷத் செய்கிறது என்பதை உபனிஷத்தே அறிமுகப்படுத்துகிறது. இனிமேல் என்ன செய்ய போகின்றதாம்? மூலத்தில் சா ஏஷா ஆனந்தஸ்ய மீமாம்சா பவதி. சா ஏஷா, ஏஷா என்றால் இந்த, இங்கே செய்யப்பட போகின்ற அந்த, இந்த ஆனந்தஸ்ய ஆனந்தத்தினுடைய மீமாம்சா விசாரம். மீமாம்சா என்றால் விசாரணா, விசாரம், அனாலிசிஸ், விளக்கம், அதை குறித்த சிந்தனை பவதி இங்கு செய்யப்படுகிறது, இங்கு இருக்கிறது. பவதினா இருக்கிறது. சா ஏஷா, ஏஷானா இந்த இடத்துல, சானா அந்த, இந்த இடத்தில் ஆனந்தத்தை பற்றிய ஒரு விசாரமானது அமைந்துள்ளது, செய்யப்படுகிறது. உபனிஷத் சொல்லுது இப்போ இது இருக்குது, என்ன இப்போ இதை செய்ய போகிறோம். ஆனந்தத்தை பற்றிய மீமாம்சா என்றால் பூஜ்ய விசாரக என்பது பொருள். பூஜ்ய விசாரக அதாவது ஒரு
பொருளை குறித்து அல்லது ஒன்றை குறித்து நாம் மேற்கொள்கின்ற வாதம், அதை பற்றிய விளக்கம், சிந்தனை, அதற்கு பெயர் விசாரம். இந்த விசாரம் எதை செய்தாலும் அது விசாரம்தான். ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னா அதுக்கு எப்படி எவ்வளவு காலம் ஆகும், அதை சம்பந்தமான எல்லா விதமான கருத்துக்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம், டிஸ்கஷன்னு சொல்கிறோம், அதுக்கு பேர் தான் விசாரம். அதுவும் ஒரு விதமான விசாரம்தான். ஏன்னா ஒரு கருத்தை எடுத்துட்டு அதை குறித்து நாம் சிந்திக்கின்றோம். அதையே போய் நம்ம மீமாம்சா என்று சொல்லக்கூடாது. வேதத்தில் பேசப்படுகின்ற விசாரத்திற்கு மீமாம்சா என்று பெயர். இப்போ வேதத்திலிருந்து ஒரு கருத்து எடுத்து, வேதமானது ஒரு கருத்தை எடுத்து விசாரம் செய்தால் அந்த விசாரத்துக்கு மட்டும் மீமாம்சா. நான் பில்டிங் எப்படி கட்டுறதுன்னு மீமாம்சை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னெல்லாம் சொல்லக்கூடாது. பில்டிங் எப்படி கட்டுறது நான் யோசிச்சுட்ருக்கேன், சிந்தனை பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லலாம், விசாரம் பண்ணுறேன்னு சொல்லாமே தவிர உபனிஷத்தில் சொல்லப்பட்ட கருத்தை எடுத்துக்கொண்டு மீமாம்சா. இதை கேட்ட உடனே சில பேர் வேதாந்தத்தை லைஃப்பில் பயன்படுத்தணுமே, அதனால் பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு மீமாம்சா பண்ணுறேன் அதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படியெல்லாம் நம்ம அந்த மீமாம்சாங்கிற வார்த்தையை கீழ் நிலைக்கு கொண்டு வரக்கூடாது. ரொம்ப உயர்ந்த சொல், அதுக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும். அதனால் இங்கே ஆனந்தத்தை பற்றிய மீமாம்சா விசாரமானது இங்கு செய்யப்படுகிறது, இங்கு அமைந்துள்ளது என்று உபனிஷத்தை அடுத்த தலைப்பை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. இதற்கு பிறகு யுவா ஸ்யாத், சாது யுவா, இதெல்லாம் ஆனந்த விசாரக. நம்ம என்ன சொல்லலாம், ஆனந்த மீமாம்சா, ஆனந்தத்தை பற்றிய மேலும் விளக்கம் வர இருக்கின்றது. இதுவரைக்கும் நம்ம எதை பற்றி பேசிட்டு இருந்தோம், பிரம்மத்தை பற்றி தான் பேசணும். இந்த வள்ளியானது எப்படி துவங்கியது ஞாபகம் இருக்கும்? முதல் சொல் பிரம்மவிது ஆப்னோதி பரம். இப்போ இங்கு எது விஷயமாக வந்தது? பிரம்ம. அதற்கு பிறகு பிரம்ம அஸ்திங்கிறத பற்றியே பேசிகிட்டு இருந்தோம். இப்போ எதை பற்றிய விசாரம் மேலும் செய்ய வேண்டும்? உபனிஷத் பிரம்மணக மீமாம்சா என்று தானே சொல்ல வேண்டும். எதற்கு ஆனந்தத்தினுடைய மீமாம்சை? ஆனந்தமானது இங்கு பிரகிருதம் அல்லவே. பிரகிருதம்னா டிஸ்கஷன். இதுவரைக்கும் ஆனந்தத்தை பற்றி பேசவில்லையே என்றால் அதற்கு 2-3 காரணம் சொல்லலாம். முதல் காரணம், ஆனந்தக இஸ் ஈக்குவல் டு பிரம்ம. ஆனந்தமும் பிரம்மனும் ஒரே ஒன்றுதான், ஒரே ஒரு வஸ்துதான். 2 சொற்கள். ஆனந்தம்ங்கிறது ஒன்று, பிரம்மங்கிறது வேறையாக இருந்தால் இவ்வளவு நேரம் பிரம்மத்தை பற்றி பேசிட்டு இப்போ எதுக்கு ஆனந்தத்தை பற்றி பேசணும் என்ற கேள்வி வரலாம். ஆகவே அந்த கேள்விக்கு இடமில்லாததற்கு காரணம் ஆனந்த மீமாம்சா இஸ் ஈக்குவல் டு பிரம்ம மீமாம்சா. ஆனந்தமும் பிரம்மனும் ஒன்றுதான். அல்லது 5வது அணுவாகத்தில் ஆனந்த ஆத்மா என்ற ஒரு சொல் வந்தது. ஆத்மாவை பற்றி சொல்லும் பொழுது ஆனந்த ஆத்மா என்று சொல்லப்பட்டது. பிறகு ஆகாஷ ஆனந்தோ நஸ்யாத் என்று இதற்கு முன்னும் வந்தது. அதாவது கோஹேவான்யாத் கஃப் பிராண்யாத் யதேஷ ஆகாஷ ஆனந்தோ நஸ்யாத் என்ற பகுதியில் பிரம்மன் இல்லை என்றால் யாரால் காற்றை விட முடியும், காற்றை உள்ளே இழுக்க முடியும்னு சொல்ல வேண்டிய இடத்துல உபனிஷத் என்ன சொல்லிடுது? ஆனந்தக நஸ்யாத். ஆனந்தம் இல்லை என்றால் யாரால் காற்றை விட முடியும் அல்லது காற்றை உள்ளே இழுக்க முடியும்னு உபனிஷத் சொல்லிவிட்டது. இதை கேட்டவுடன் நம்ம மனசில் என்ன தோன்றுகிறது? யாரிடத்தில் ஆனந்தம் இல்லையோ அவர்களால் மூச்சு விட முடியாது, இப்படித்தானே பொருள். ஆனால் சில பேர் அழுதுகிட்டே மூச்சு விட்டுட்டு இருக்கார்களே, ஆனந்தம் இல்லாமல் மூச்சு விட்டு கொண்டு இருக்கிறார்களே, அது கொஞ்சம் மூச்சு எச்சா விடுவார்கள் அழுகழுக. அப்பொழுது சந்தேகம் வருகிறது, ஆனந்தம் இல்லை என்றால் எப்படி ஒருவன் பிராணன் அபானன் காரியத்தை செய்ய முடியும்னு உபனிஷத் சொல்ல முடியும்? அந்த சந்தேகம் நமக்கு வருகிறது. ஆகவே ஆனந்த மீமாம்சா அவசியம்.
ஒரு விசாரம் பண்ணணும்னா காரணம் வேணும். இப்போ இந்த இடத்துல புஸ்தகம் இருக்கா இல்லையா, விசாரம் பண்ணலாமான்னா, எதுக்கு விசாரம் பண்ணணும்னா தான் பார்த்தாவே தெரியுது. ஸ்பஷ்டமான விஷயத்தில் விசாரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. தெளிவான விஷயத்தில் விசாரம் செய்ய வேண்டாம். எங்கு சந்தேகம் வருமோ அங்கு விசாரம் செய்ய வேண்டும். ஆகவே பிரம்மன் எப்படி ஆனந்தமாக இருக்க முடியும் என்ற விஷயத்தில் விசாரம் தேவைப்படுகிறது. ஆகவே ஆனந்தத்தை குறித்த விசாரம் இங்கு நடைபெற இருக்கின்றது. நாம் உபனிஷத்திற்குள் சென்று ஒவ்வொரு வார்த்தைகளை பார்ப்பதற்கு முன் இந்த விசாரத்தினால் என்ன பிரயோஜனம், இந்த விசாரத்தினால உபனிஷத் என்ன கருத்தை நிலைநாட்ட விரும்புகிறது என்ற சில விளக்கங்களை எல்லாம் பார்த்துவிட்டு பிறகு உள்ளே செல்லலாம். சரியான விளக்கம் இல்லாமல் இங்கே போனோம் அப்படின்னா இதிலிருந்து நமக்கு ஒன்றும் கிடைக்காது. ஆகவே சற்று சில முகவுரையுடன் இந்த விசாரத்திற்குள் நாம் செல்ல வேண்டும். இந்த டெக்ஸ்ட்டை விட்டுட்டு மந்திரத்தை விட்டு இப்பொழுது சில விசாரத்தை செய்யலாம். என்ன விசாரம் செய்யறோம்? இந்த ஆனந்த மீமாம்சையை குறித்த சில விசாரம் செய்து பிறகு மூலத்திற்கு செல்லலாம். இப்போ முதல் கேள்வி, ஆனந்த மீமாம்சக கிமர்த்தம், எதற்காக இந்த விசாரம் செய்யப்படுகிறது, எந்த கருத்தை நிலைநாட்ட இந்த விசாரம் செய்யப்படுகிறது என்பது முதல் நம்முடைய விசாரம். இந்த விசாரத்தினால் உபனிஷத் எதை நமக்கு சொல்ல விரும்புகிறது அதுதானே முக்கியம். இங்கே ஆனந்தத்தை பற்றி விசாரம் படிச்சுட்டு கடைசியில் இவ்வளவு நேரம் விசாரம் பண்ணணுமே, உபனிஷத்து நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறது அது மட்டும் தெரியாதுன்னு சொன்னால் அது என்ன விசாரம்? அதனால் முதல்ல அதை பார்த்துடலாம். இந்த ஆனந்த மீமாம்சா, ஆனந்த விசாரத்தின் மூலமாக என்ன அறிவை உபனிஷத் நமக்கு கொடுக்க விரும்புகிறது, அல்லது இது எதற்கு இது பயன்படுகிறது, இதனுடைய யுட்டிலிட்டி பிரயோஜனம் என்ன என்பது நம்முடைய முதல் கேள்வி. அதற்கு 3 பிரயோஜனத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த ஆனந்த மீமாம்சையினால் 3 பிரயோஜனம் என்னென்ன? முதல் பிரயோஜனம் அல்லது முதல் கருத்து, உபனிஷத் நமக்கு சொல்ல விரும்புகின்ற கருத்து என்னவென்றால், ஆனந்தக பிரம்மஸ்வரூபம் அல்லது ஆனந்தக ஆத்மஸ்வரூபம். இந்த அறிவை கொடுக்க இந்த விசாரம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த விசாரத்தை முடிச்சா இந்த அறிவு நமக்கு வரும், அல்லது இந்த விசாரத்தின் மூலம் இந்த அறிவானது விளக்கப்படுகிறது. என்ன அறிவு? ஆனந்தக பிரம்மஸ்வரூபம் அல்லது ஆத்மஸ்வரூபம். ஒரு ஆத்மாவினுடைய, ஜீவனுடைய உண்மையான சொரூபம் ஆனந்தம். பிரம்மத்தினுடைய சொரூபம் ஆனந்தம். இதை விளக்குவதற்காக ஆனந்த மீமாம்சா செய்யப்படுகிறது. இனி இரண்டாவது ரொம்ப முக்கியம். அது இரண்டாவதாக சொன்னாலும் ரொம்ப முக்கியமாக வைராகியத்தினுடைய மேன்மையை காட்டுவதற்காக, வைராகிய ஸ்துத்யர்த்தம். வைராகியம் அல்லது காம தியாக, ரெண்டு ஒன்று தான். காம தியாகம் அல்லது வைராகியம், இதனுடைய மேன்மையை காட்டுவதற்காக ஆனந்த மீமாம்சை செய்யப்படுகிறது. உண்மையில் சொல்லப்போனால் இதுதான் முக்கியமான கருத்து. உபனிஷத்து ஆனந்த சொரூபம் ஆத்மாங்கிறத ஏற்கனவே சொல்லியாச்சு. அது இங்கே மீண்டும் சொல்லணுங்கிறது உபனிஷத்தினுடைய அவ்வளவு முக்கியத்துவம் அல்ல. இந்த ஆனந்த மீமாம்சையிலிருந்து உபனிஷத்து நமக்கு ரொம்ப முக்கியமாக காட்ட விரும்புகின்ற கருத்து வைராகியத்தினுடைய பெருமை. வைராகியம் இஸ் ஈக்குவல் டு காம தியாக. அதுதான் ஆனந்த மீமாம்சையினுடைய சாரம். ஒரு கரும்பை எடுத்துட்டு அதனுடைய சாரம் என்னன்னு, சாரத்தை எடுக்கிறோம் அல்லவா,
அதே போல் இந்த முழு விசாரத்தினுடைய சாரம் என்னவென்றால் வைராகியத்தினுடைய பெருமையை காட்டுவதற்காக. அது எதற்கு வைராகியத்தினுடைய பெருமை தெரியணும்னா, அது தெரியாததுனால தானே வைராகியம் குறைவாக இருக்குது. ஒரு பொருளினுடைய பெருமை தெரிய தெரிய அதை அடைய, அதை நாம் மேற்கொள்ள, அதை நாட நமக்கு அதிக ஆர்வம் நமக்கு வரும். அதனுடைய தேவை நமக்கு தெரியும். பல பொருள்கள் வேணும்னு தெரிகின்றது, ஆனால் எந்த அளவுக்கு அதனுடைய தேவை நமக்கு தெரியவில்லை. சாஸ்திரம் படித்த உடனே வைராகியம் வேணும்னு தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் மறுபடியும் எதுக்கு சாஸ்திரம் படிக்கணும், எதுக்கு சாது சங்கம் எல்லாம் வச்சுக்கணும்னா, அதெல்லாம் என்ன உதவி செய்யும்னா, எவ்வளவு தூரம் அதனுடைய நெசசிட்டி, எந்த அளவுக்கு அது நமக்கு தேவைங்கிறது நம்ம ஆரம்பத்தில் புரிஞ்சிருக்க மாட்டோம். வைராகியம் தேவை, விவேகம், வைராகியம், சமதமாதி, முமுட்சுத்துவம் சொல்லியிருக்கு, பல முறை கேட்டாச்சு. ஆனால் மீண்டும் மீண்டும் சாஸ்திரம் கேட்கறதுனால என்ன பிரயோஜனம் வரும்னா, அதே சாதன சதுருஷ்டய சம்பத்தி தான் சொல்லிட்டு இருப்போம். மீண்டும் மீண்டும் சாஸ்திரம் படிக்கிறதுல அது எவ்வளவு தூரம் தேவைங்கிறத இன்டென்சிட்டி அது நமக்கு புரியும். அதை நமக்கு உணர்த்துவதற்காக, வைராகியத்தினுடைய முக்கியத்துவத்தை விளக்குவதற்காக குறிப்பாக ஆனந்த மீமாம்சா செய்யப்படுகிறது. நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஆனந்த மீமாம்சாவுக்கும் வைராகியத்துக்கு என்ன சம்பந்தம்? ஏதோ ஆனந்த மீமாம்சான்னு சொல்லிட்டு வைராகியத்தினுடைய பெருமைனா, அதை விளக்கம் பார்க்கும் பொழுது நமக்கு புரிஞ்சிடும் வைராகியத்துக்கும் ஆனந்தத்துக்கும் என்ன சம்பந்தம் உபனிஷத்தை சொல்ல போகிறது. இனி மூன்றாவதாக ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை விளக்க ஆனந்த மீமாம்சா பயன்படுத்தப்படுகிறது. ஜீவ பிரம்ம ஐக்கியார்த்தம் ஆனந்த மீமாம்சா. ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை காட்ட இந்த ஆனந்த மீமாம்சா பயன்படுத்தப்படுகிறது. இந்த மூன்று தான் ஆனந்த மீமாம்சாவினுடைய சாரம், அல்லது இந்த விசாரத்திலிருந்து நமக்கு கிடைக்கின்ற பலன். இந்த மூன்று என்ன? மூன்று. முதல் ஆனந்தக பிரம்மஸ்வரூபம், பிரம்மத்தினுடைய சொரூபம் ஆனந்தம். இரண்டாவது வைராகியத்தினுடைய உத்கிருஷ்டத்துவம். உத்கிருஷ்டத்துவம்னா மேன்மை. வைராகியம் எவ்வளவு தூரம் உயர்ந்தது, வைராகியத்தினுடைய உத்கிருஷ்டத்துவம் இந்த ஆனந்த மீமாம்சாவினுடைய பலன். மீமாம்சன விசாரம். ஜீவ பிரம்ம ஐக்கியத்திற்காக இந்த விசாரம் நமக்கு பயன்படுகிறது. இந்த விசாரம் முடிஞ்சதற்கு அப்புறம் ஜீவ பிரம்ம ஐக்கியம் வரும். தைத்திரியோபனிஷத்தினுடைய முக்கியமான மகா வாக்கியம் வரப்போகிறது. இந்த விசாரத்துக்குள்ள வராது. இந்த விசாரம் முடிச்ச அடுத்த வாக்கியத்திலேயே ஜீவ பிரம்ம ஐக்கியம் வரும். அந்த ஐக்கியம் எதனுடைய அடிப்படையில் வருகிறது என்றால், இந்த விசாரத்தினுடைய அடிப்படையில் வருகிறது. இப்போ இந்த விசாரம் செய்யும் பொழுது, இந்த விசாரம் செய்து அந்த வாக்கியத்தை படித்தோம்னா நமக்கு ஐக்கியம் புரியும். அது எப்படி என்று பிறகு பார்க்கலாம். இனி முதல் இரண்டை விளக்கமாக இப்பொழுது பார்க்கலாம். கடைசி இது ஆனந்த மீமாம்சாவை முடிச்சிட்டு ஐக்கிய வாக்கியத்தை படித்தவுடன் எப்படி ஆனந்த மீமாம்சா ஐக்கியத்துக்கு பயன்படுகிறது என்று பார்க்கலாம். இப்பொழுது முதல் கருத்தை எடுத்து கொள்ளலாம். முதல் இரண்டையும் நாம் பார்த்துட்டு தான் உபனிஷத்தினுடைய வாக்கியத்திற்குள், மந்திரத்திற்குள் செல்ல இருக்கின்றோம். முதல் கருத்து என்ன? ஆனந்தக பிரம்மஸ்வரூபம். அதை எப்படி, அல்லது அதை பற்றிய விசாரம் செய்து, பிறகு வைராகியத்தை பற்றி விசாரம் செய்து இந்த நூலுக்குள் நாம் செல்ல வேண்டும். முதலில் ஆனந்தக ஆத்ம அல்லது பிரம்மஸ்வரூபம். இதனுடைய பொருள், அக்னியானது உஷ்ணஸ்வரூபம்னு சொல்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? அக்னி, அக்னி என்ற தத்துவம் உஷ்ணமானது. அக்னியினுடைய சொரூபம் என்ன என்றால் உஷ்ணம் அப்படின்னு சொல்கிறோம். சர்க்கரையினுடைய சொரூபம் என்ன? இனிப்பு, மதுரம் என்று நாம் கூறுகின்றோம். இதனுடைய பொருள் என்ன? அக்னியினுடைய சொரூபம் உஷ்ணம் என்று சொன்னால்
அக்னியானது தான் உஷ்ணமாக இருக்க எதையும் சார்ந்திருக்க வேண்டியது இல்லை. இதுதான் அதனுடைய அர்த்தம். இப்போ அக்னி உஷ்ணஸ்வரூபம் என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன? அக்னி உஷ்ணமாக இருக்க எதையும் சார்ந்திருக்க வேண்டியது இல்லை. அதுதான் அதனுடைய அர்த்தம். அதே போல சர்க்கரையானது இனிப்பு சுரூபம் என்றால் என்ன பொருள்? சர்க்கரையானது தான் இனிப்பாக இருக்க யாரையும் எதையும் சார்ந்திருக்க வேண்டியது இல்லை. இது எதையும் சார்ந்திருக்கணுமா அல்லது சார்ந்திருக்காமையே இனிப்பா இருக்குமோ என்றால், ஒரு காஃபி இனிப்பாக இருக்க வேறொன்றை சார்ந்து இருக்கின்றது. நீரானது உஷ்ணமாக இருக்கிறது, உஷ்ணமான ஜலம்னு சொல்கிறோம். அந்த நீர் உஷ்ணமாக இருக்க வேறு ஒன்றை சார்ந்து இருக்கிறது, அது அக்னியை சார்ந்து இருக்கிறது. ஒரு பொருள் இதனுடைய சொரூபம்னு சொல்வதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கின்றது? அது அதுவாக இருக்க எதையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணம் புரிந்துவிட்டால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஆனந்தக பிரம்மஸ்வரூபம் அல்லது ஆத்மஸ்வரூபம். நம்ம சொல்லலை, உபனிஷத் ஏற்கனவே சொல்லியாச்சு. ஆனந்த ஆத்மா, ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஆத்மா ஆனந்தமாக இருக்க எதையும் சார்ந்திருக்க வேண்டியது இல்லை. ஆத்மா இஸ் ஈக்குவல் டு வாட்? அகம், நான் என்பது பொருள். ஆத்மான்னு சொன்னால் ஆத்மா ஆனந்தமாக இருக்க எதையும் சார்ந்திருக்க வேண்டியது இல்லை. நான் ஆனந்தமாக இருக்க காலையில் காஃபியை சார்ந்திருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இப்போ நான் சார்ந்திருக்கேன், ஆத்மா சார்ந்திருக்க வேண்டாம், அப்படி பொருள் அல்ல. நான் இஸ் ஈக்குவல் டு ஆத்மா. இப்போ ஆத்மா ஆனந்தமாக இருக்க எதையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை நாம் இப்பொழுது நிலைநாட்ட வேண்டும். இது பெரிய டாஸ்கா அல்லது சின்ன விஷயமா? பெரிய விஷயம்தான். காரணம் என்ன? நான் ஆனந்தமாக இருக்க எதையும் சார்ந்திருக்க வேண்டியதில்லைன்னு சொன்னால் நம்ம அனுபவத்தில் அது அப்படி தெரியவில்லையே. ஆகவே நம்முடைய அடுத்த கேள்வி, எதற்காக ஆத்மா ஆனந்த சுரூபம் என்று நிலைநாட்ட வேண்டும்? அது நம்முடைய அடுத்த கேள்வி. எதில் அடுத்த கேள்வி? இப்போ முதல் டாப்பிக்கில் இருக்கும். என்ன முதல் டாப்பிக்கில் இருக்கும்? ஆத்மா ஆனந்த சொரூபக. அதில் முதல் நம்ம பார்த்தது ஆனந்த சொரூபம்னு நம்ம சொல்கிறதுல அர்த்தம் என்னன்னு பார்த்தோம். இந்த டாப்பிக்கை படிப்படியாக விசாரத்தில் நம்ம செல்லும் பொழுது முதலில் என்ன பார்த்தோம்? ஆத்மா ஆனந்த சொரூபகன்னு சொன்னால் உதாரணத்தை ஞாபகம் வச்சுட்டா புரிஞ்சுக்கலாம். அக்னி உஷ்ணஸ்வரூபம்னு சொன்னால் எப்படி அக்னி உஷ்ணமாக இருக்க யாரையும் சார்ந்திருக்க வேண்டியதில்லையோ, அதே போல் ஆத்மா ஆனந்த சொரூபம் என்றால் எதையும் சார்ந்திருக்க வேண்டியதில்லைன்னு பார்த்தோம். இனி அடுத்த நம்முடைய கேள்வி, எதற்காக இவ்விதம் நாம் நிலைநாட்ட வேண்டும்? ஆத்மா ஆனந்தமாக இருக்க எதையும் சார்ந்திருக்க வேண்டியதில்லை என்று நாம் விசாரம் செய்து முடிவு செய்ய வேண்டியதனுடைய நெசசிட்டி எதற்காக செய்ய வேண்டும் என்றால், நம்மிடம் ஒரு அனுபவம் இருக்கின்றது. என்ன அனுபவம் என்றால், நான் ஆனந்தமாக இருக்க அல்லது எனக்கு ஆனந்தம் வர, எனக்கு ஆனந்தம் வெளிப்பொருள்களிலிருந்து வருவதாக நாம் அனுபவிக்கின்றோம். நம் அனுபவத்தில் அப்படித்தானே இருக்கின்றது. நான் சுதந்திரமாக ஆனந்தமாக இருப்பதாக உணரவில்லை. பிறகு என்னுடைய ஆனந்தம் எங்கிருந்து வருது? வெளிப்பொருள்களிலிருந்து வருவதாக அனுபவிப்பதனால். அது மட்டுமல்ல, இந்த இடத்துல ஆத்மானா நான் புரிஞ்சுக்கணும். நான் ஆனந்தமாக இருக்க வெளிப்பொருள்களை சார்ந்து இருக்கின்ற அனுபவம் இருக்கிறது. இது நம்முடைய அனுபவம்.
இந்த அனுபவம் நமக்கு இருக்க, இந்த அனுபவம் பொய்ன்னு சொல்லி உபனிஷத்து சொல்லி வேற ஒரு உண்மையை நமக்கு சொல்ல விரும்புகிறது. நம்முடைய அனுபவம் எப்படி இருக்கிறது? ஆனந்தம் வெளியே இருந்து வருவதாகவும் ஆனந்தத்தை சார்ந்து நான் இருப்பதாகவும் நாம் அனுபவிக்கின்றோம். இந்த அனுபவம் நமக்கு இருக்கா இல்லையா? நான் ஆனந்தத்தை சார்ந்து இருக்கின்றேன். ஆனந்தத்தை சார்ந்து இருக்கிறேன்னா எத்தனையோ பொருள்கள் சுகத்தை கொடுக்கிறது போல எனக்கு தெரியுது. அந்த பொருள்களை நான் கஷ்டப்பட்டு சென்று அடைந்து அந்த பொருளை அனுபவிக்கும் பொழுது ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன். இப்போ என்னுடைய ஆனந்தம் சுபாவமாக நான் புரிந்து கொள்ளவில்லை அல்லது அனுபவிக்கவில்லை. எனக்கு ஆனந்தம் எப்படி இருக்கான்? ஒன்றை சார்ந்து நான் இருக்கின்றேன், வெளியிருந்து வருவதாக இருக்கிறது. இது நம்முடைய அனுபவம். உபனிஷத் என்ன செய்கிறது? இந்த அனுபவத்தை அறிவுபூர்வமாக நீக்கி உண்மை என்ன என்றால் நீ ஆனந்த சொரூபம், நீ ஆனந்தமாக இருக்க எதையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உபனிஷத் என்ன சொல்ல போகுது? நீ துக்கமாக இருக்கணும்னா பொருளை சார்ந்திருக்க வேண்டும், நீ ஆனந்தமாக இருக்கணும்னா எதையும் சார்ந்திருக்க வேண்டியதில்லை. இதை உபனிஷத் கூற விரும்புகிறது. இப்போ இந்த விசாரத்தினுடைய அவசியம் என்னவென்றால், நம்முடைய அனுபவம் உபனிஷத்தினுடைய உபதேசத்திற்கு முரணாக இருக்கிறது. அப்போ என்ன செய்தாகணும்? விசாரம் செய்தாக வேண்டும். அதனால் சங்கராச்சாரியார் என்ன கேட்குறாருன்னு சொன்னால், இந்த இடத்துல கிம் ஆனந்தக, ஆனந்தமானது விஷய விஷயி சம்பந்த ஜனிதக. விஷய என்றால் பொருள், விஷயி பொருளை அனுபவிப்பவன், சம்பந்த ஜன்யக விஷயத்துக்கும் விஷயிக்கும் உள்ள சம்பந்தத்தினால் உருவாகுவது ஆனந்தமா? அது அவர் கேட்குற கேள்வி. கிம் ஆனந்தக விஷய விஷயி சம்பந்த ஜனிதக. எல்லாம் தெரிஞ்ச வார்த்தை தான். விஷயம்னா பொருள், விஷயி அந்த பொருளை அனுபவிப்பவன், பொருளை அனுபவிப்பவனுக்கும் பொருளுக்கும் உள்ள சம்பந்தத்தினால் தோன்றியது ஆனந்தமா, அதுவா ஸ்வாபாவிகக அது ஒருவனுடைய சுபாவமா? இதை நிலைநாட்ட இந்த விசாரம்னு சங்கரர் தன்னுடைய பாஷ்யத்தில் சொல்றார். விஷய விஷயி சம்பந்த ஜனிதகவா ஸ்வாபாவிகவா. ஆனந்தமானது விஷய விஷயி, ஒரு பொருளுடன் ஒருவன் சம்பந்தம் வைத்து அதனால் உற்பத்தியாகிறது ஆனந்தமா, அல்லது ஆனந்தம்ங்கிறது ஒருவனுடைய சுபாவமா? இதை நிலைநாட்ட இங்கு ஆனந்த மீமாம்சா செய்யப்படுகிறது. இனி அடுத்த கேள்வி, எப்படி நிலைநாட்டுகிறது? இதுதான குரூஷியல் கொஸ்டின். ஆனந்த சுரூபம்னா என்னன்னு பார்த்தோம். எதற்காக இந்த விசாரம் செய்யணும்னா ஒரு சந்தேகம் நமக்கு இருக்குது. அந்த சந்தேகம் வருவதற்கு காரணம் வேற யாராவது சொல்லி அல்ல, நம்முடைய அனுபவம். நம்முடைய அனுபவமே என்ன சொல்லுது? நான் ஆனந்தமாக இருக்க, இனி உன்னை சார்ந்து இருக்க, அதனால தான் என்னை விட்டு போயிடாதே, இதை எடுத்துகிட்டு போயிடாதே, இதெல்லாம் சொல்கிறோம் அல்லவா? காரணம் என்ன? அதை சார்ந்து நான் இருக்கிறதுனால. அதை சார்ந்து நான் இருக்கின்றேன். ஏன் சார்ந்து இருக்கிறேன்? அதனிடமிருந்து ஆனந்தம் வருகிறது. இந்த பொருளிடமிருந்து ஆனந்தம் வருகிறது. அதை சார்ந்து நான் இருப்பதாக அனுபவம். உபனிஷத் சொல்கிறது, இல்லை, உஷ்ணம் அக்னிக்கு போல நீ ஆனந்த சொரூபம். இனி அடுத்த விசாரம், எப்படி இந்த இடத்தில் ஆனந்த மீமாம்சையினால் ஆத்மா ஆனந்த சொரூபம் என்று நிலைநாட்டப்படுகிறது? கவனமாக கேட்டுட்டு வந்தால் தான் நமக்கு படிகள் புரியும், மெதுவாக செல்லலாம். முதல் கருத்து, நம்முடைய அனுபவத்தில் அல்லது நாம் சுகத்தை அனுபவிக்கின்றோம், ஆனந்தத்தை அனுபவிக்கின்றோம். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கோ? கண்டிப்பாக கிடையாது. இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் நினைக்கிறேன். இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி உட்கார்ந்துருக்க முடியும்? நாம் ஆனந்தத்தை அனுபவிக்கின்றோம். இதில் சந்தேகமே கிடையாது. அடுத்தபடி என்னவென்றால்,
நாம் அனுபவிக்கின்ற ஆனந்தத்தில் தாரதமியத்தை அனுபவிக்கின்றோம். தாரதமியம் என்றால் ஏற்றத்தாழ்வு, கிரடேஷன், அப்ஸ் அண்ட் டவுன், டிகிரின்னு சொல்றது. ஏற்றத்தாழ்வுகளை அனுபவிக்கின்றோம். அதனுடைய பொருள், ஒரு சமயத்தில் அதிகமான ஆனந்தம், ஒரு சமயத்தில் குறைவான ஆனந்தம் என்று நாம் அனுபவிக்கின்றோம். சில பேர் ஆனந்தத்தை அனுபவிக்கும் போது கண்ணில் எல்லாம் தண்ணி வந்துடும். அது என்ன சொல்லுவார்கள்? ஆனந்த கண்ணீர். பேச வாய் வராது. அதெல்லாம் என்னன்னா ஆனந்தத்தினுடைய உச்சகட்டம். இப்படி ஆனந்தத்தில் தாரதமியத்தை நாம் அனுபவிக்கின்றோம். இனிமேல் நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை தாரதமியம். அதை நமக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இனிமேல் அந்த வார்த்தையை பயன்படுத்திகிட்டே போவோம். எல்லா கிளாஸும் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த தாரதமியம் மட்டும் புரியல அப்படின்னா அப்புறம் என்ன ஆகிறது? துக்கத்தை சொல்பவர் அனுபவிக்க வேண்டும். காரணம் என்ன? இவ்வளவு தூரம் சொல்லி தாரதமியம் மட்டும் புரியலைன்னா அப்புறம் என்ன ஆகிறது? ஒன்றுமே புரியாது. இப்போ தாரதமியம் என்றால் கிரடேஷன், குறைவாக அதிகமாக இருத்தல், தாரதமியம், டிகிரின்னு சொல்கிறது. இந்த தாரதமியத்தை நாம் அனுபவிக்கின்றோம். அதுக்கு நல்ல உதாரணம் என்ன? ஒருத்தர் போய் பால் கொடுக்குறோம், கொஞ்சம் சுகம் வருது. டீ கொடுத்தா கொஞ்சம் அதிக சுகம், காஃபியை கொடுத்தா அதை விட கொஞ்சம் அதிக சுகம். அப்படி அவர்களுக்கு எது பிடிக்குதோ அது வர வர என்ன ஆகுது? சுகம் அதிகரிக்குது. அதுலேயே டிகிரி காஃபின்னு ஒன்று இருக்குது, அதை கொடுத்தா உடனே இன்னும் சுகமாக இருக்கும். ஃபில்டர் காஃபியை கொடுத்தா அப்படி நமக்கு சுகத்தில் தாரதமியத்தை அனுபவிக்கிறோம். இதுலேயும் சந்தேகம் கிடையாது. இனி அடுத்த கேள்வி கேட்கப்படுகிறது. இந்த சுகத்தை அனுபவிக்கிறோம், சுகத்தில் கிரடேஷன் இருக்கு, தாரதமியம் இருக்கின்றது. இந்த தாரதமியத்திற்கு காரணம் என்ன? சுகத்தை சுகம் நமக்கு வருகின்ற சுகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதல்லவா, அதற்கு என்ன காரணம்? எது ஏற்றத்தாழ்வை நிர்ணயிக்கின்றது? என்ன கேள்வி? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவோம்? அனுபவ ரீதியாக பதில் சொல்லணும்னா விஷயங்கள், பொருள். டீயை கொடுத்தா ஒரு விதமான சந்தோஷம், நீங்கள் நல்லா காஃபியை கொடுத்தா ஒரு விதமான சந்தோஷம். அப்படி அல்லது நம்ம நார்த் இந்தியாவில் போய் எல்லாம் சில யாத்திரையை போகிறோன்னு போய் ஒரு 15 நாளைக்கு அப்புறம் இட்லி கிடச்சா எப்படி இருக்கும்னா, அதே போல் அங்கேருந்து இங்கே வர்றவங்களுக்கு 15 நாள் இட்லியை கொடுத்து ஒரு நாள் சப்பாத்தியை கொடுத்தா எப்படி இருக்கும்? அதிக சுகம் இருக்கும். காரணம் என்ன? நமக்கு ஒரு பொருள் கிடைச்சிதுன்னு சொன்னால் அந்த பொருள்னால தான் நமக்கு என்ன கிடைக்கிறது? அதிக சுகம், குறைவான சுகம். இதற்கு காரணம் விஷயக. இப்போ என்ன கேள்வி, என்ன பதில்? கேள்வி என்ன? தாரதமியத்தை எது நிர்ணயிக்கின்றது? என்ன பதில்? விஷயம். விஷயம்தான் நிர்ணயிக்கின்றது. இது பதில் அல்ல, இது நமக்கு பூர்வபக்ஷம். பார்த்தா பதில் மாதிரி தெரிகிறது, ஆனால் உபநிஷத் பிளேட்டை மாற்ற போகுது. ஆரம்பத்தில் அதை ஒத்துக்குவோம், பதிலாகவே எடுத்து கொள்கின்றோம். அனுபவத்தில் இதுதானே உண்மை. ஏன்னா பொருள் வர வர, இப்போ நார்த் இந்தியாவில் போய் இருக்கிறவனுக்கு ஒரு இட்லி கிடச்சிதுன்னு வச்சுக்குவோமே, அந்த விஷயம் கிடைச்ச உடனே அவ்வளோ சந்தோஷம். காரணம் என்ன? இந்த பதார்த்தம் எனக்கு கிடைக்கிறதுனால சந்தோஷம். அந்த பதார்த்தம் கிடைக்கலைன்னு சொன்னால் அவ்வளோ சந்தோஷம் வரல. ஆகவே என்னுடைய சந்தோஷத்தினுடைய உச்சத்திற்கும் நியூனத்திற்கும் என்ன காரணம்? விஷயம், பொருள்கள் தான். இனி அடுத்த கேள்வி. இது வரைக்கும் நமக்கு சந்தேகமே கிடையாது, உபனிஷத்து நல்லா தான் சொல்லிட்டு இருக்குன்னு தோணும். இனி உபனிஷத் அப்படியே கொஞ்சம் முன்னேறுது. அந்த முன்னேற்றத்தோடு நாமும் முன்னேற வேண்டும். இதில் கொஞ்சம் அடுத்த கேள்வியை கேட்குறோம். அந்த விஷயமே கொடுக்குதா? நம்ம சுகத்தினுடைய அதிகத்திற்கு, உத்கிருஷ்டத்திற்கு விஷயத்திலிருந்து அந்த சுகம் வருதா, அல்லது விஷயம் ஒரு நிமித்தமாக இருக்கிறதா? அதுதான் கேள்வி. அந்த விஷயமே அதிகமான சுகத்தை கொடுத்துருதா, அல்லது அதிகமான சுகத்தை நாம் அனுபவிக்க அந்த விஷயம் ஒரு நிமித்த காரணமாக இருக்கிறதா? அந்த விஷயம் சுகத்திற்கு உபாதான காரணமா, நிமித்த காரணமா? அது நம்முடைய கேள்வி. இந்த கேள்வியை முதல்ல கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கேள்வி என்னவென்றால், ஒரு பொருளிலிருந்து சுகம் வருதுன்னு சொல்கிறோம். அந்த சுகம்
எந்த அளவுக்கு அந்த சுகத்தை கொடுக்குதோ அந்த அளவான சுகம் இருக்கு இல்லையா, அந்த சுகமே பொருளிலிருந்து வந்ததா அல்லது அந்த பொருளினுடைய நிமித்தத்தினால இவனுக்கு சுகம் அதிகமாகிடுச்சா? அதுதான் கேள்வி. இவன் சுகத்தை அனுபவிக்கிறவனுக்கு அதிக சுகம் வர பொருள் ஒரு நிமித்தமாக இருந்ததா அல்லது பொருளே கொடுத்துதா? ஒரு கால் பொருளே கொடுத்ததுன்னு வச்சுக்குவோமே. அப்படி முதல்ல பொருளை நான் அப்படி சிந்திச்சு பார்க்கலாம். எப்படி? சுகம் ஒரு விதமான சுகம். இப்போ ஒரு பங்கு சுகத்தை அனுபவிக்கிற ஒரு பொருள் இருந்து, இரண்டாவது பொருள் எனக்கு 10 பங்கு சுகத்தை கொடுக்குது. ஒரு பொருளை அனுபவிக்கும் பொழுது ஒரு பங்கு சுகம், இனி ஒரு பொருளை அனுபவிக்கும் பொழுது எனக்கு 10 பங்கு சுகம் வந்தது. நம்ம இட்லி சப்பாத்தியை வச்சுக்கோமே. நம்ம ஆளுகளுக்கு, நம்ம தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு சப்பாத்தியை சாப்பிடும் பொழுது ஒரு பங்கு சுகம் கிடைக்கிது. இட்லியை சாப்பிடும்போது என்ன சொல்கிறார்? எனக்கு 10 பங்கு சுகம் அதிகரித்தது அப்படின்னு சொல்கிறார். இப்போ என்ன சொல்லலாம், என்ன பொருள் கொண்டால் அந்த 10 பங்கு சுகம் இவன் இரண்டாவது சாப்பிட்ட பொருளிலிருந்து வருகிறது என்று பொருள் கொண்டால், யாரெல்லாம் அந்த பதார்த்தத்தை சாப்பிட்றார்களோ அவர்களுக்கு 10 பங்கு சுகம் வரணும் அல்லவா? காரணம் என்ன? என்ன சொல்லியிருக்கோம்? 10 பங்கு சுகம் அந்த பொருளிடமிருந்தே வருதுன்னு சொன்னால், நார்த் இந்தியாவிலிருந்து இங்கே வந்திருக்காரு, அவருக்கு இட்லியை சாப்பிட்டா 10 பங்கு சுகத்தையும் சப்பாத்தியை சாப்பிட்டா ஒரு பங்கு சுகம்தான் வரணும். ஆனால் என்ன ஆகுது? அவருக்கு அதே மாறி போச்சு. எந்த பொருள் எனக்கு அதிக சுகத்தை கொடுத்ததோ அந்த பொருள் இனியொருவருக்கு குறைவான சுகத்தையும், எந்த பொருள் எனக்கு குறைவான சுகத்தை கொடுத்ததோ அந்த பொருள் இனியொருவருக்கு அதிகமான சுகத்தை கொடுக்கிறது. இதிலிருந்து நம்ம என்ன முடிவு செய்ய முடியாது? நம்முடைய உத்கிருஷ்டம் சுகம் அதிகரிக்கிறதுக்கு பொருளில் இருந்து தான் அந்த சுகம் வருதுன்னு சொல்ல முடியாது. அந்த பொருள் நிமித்தமாக மட்டும் இருக்கிறது. காரணம் என்ன? என்னுடைய சுகத்தினுடைய உத்கிருஷ்டம், நான் அதிகமான சுகத்தை அனுபவிக்கிறேன் என்பதற்கு அந்த அதிகமான சுகம் பொருளிடமிருந்தே வந்தால், அந்த பொருளை யாரெல்லாம் அணுகுகிறார்களோ அவர்களுக்கு அதிகமான சுகம் வரணும். அனுபவத்தில் அப்படி இல்லை. காரணம் என்ன? எந்த விஷயம் எனக்கு அதிகமான சுகத்தை கொடுத்ததோ அதே விஷயம் இனி ஒருவருக்கு சில சமயம் குறைவான சுகத்தை கொடுக்கலாம், சில சமயம் துக்கத்தையே கொடுக்கலாம். நம்ம வீட்டில் இருப்பவர்கள் நமக்கு கொஞ்சம் அதிகமான சுகத்தை கொடுக்கலாம், அவர்களே பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு துக்கத்தை கொடுக்கலாம். இப்போது இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படித்தானே, அவர் வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு ஒருத்தர் சொல்லுவார், வீட்டில் இருக்கிற இனி ஒருத்தர் சொல்லுவார் அவர் வந்துட்டாருன்னு தலையில் கை வைப்பார். இவர் வர்றதுனால இந்த குழந்தைகள்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்துடுவார்கள், அந்த குழந்தைகளுக்கு சந்தோஷம். ஆனால் வீட்டில் இருப்பவர்களுக்கு அதே பொருள் துக்கத்தை கொடுக்கின்றது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? சுகத்தினுடைய அதிகத்தன்மை உத்கிருஷ்டத்திற்கு, இனிமேல் தாரதமியம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாமே, தாரதமியத்திற்கு விஷயம் காரணம் அல்ல, விஷயம் ஒரு நிமித்தம். அந்த நிமித்தமான விஷயத்தில் ஒருவனுக்கு உத்கிருஷ்டம் ஒருவனுக்கு நிகிருஷ்டம் இவைகள் வருகிறது. இப்போ இருக்கிறது விஷயம், அதை நம்ம நீக்கிட்டோம். அறிவுபூர்வமாக அனுபவத்தில் சிந்திக்காமல் சொல்லிடுவோம் எனக்கு இட்லி தான் சுகத்தை கொடுக்குதுன்னு சொல்லி. சிந்தித்தால் கிடையாது. விஷயமானது சுகத்தினுடைய தாரதமியத்திற்கு முழுமையான காரணம் அல்ல. இப்போ விஷயமே இல்லைன்னு சொல்ல முடியாது, விஷயமே இல்லைன்னு சொன்னாலும் கிடையாது. இப்போ விஷயத்தை ஒத்துக்கிறோம், ஒரு நிமித்தமாக ஏற்றுக்கொள்கிறோம். சரி, அடுத்த கேள்வி, நம்ம விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டோம். முதல்ல விஷயம் இருக்குன்னு ஏற்றுக்கொண்டோம். ஆரம்பத்தில் புத்தி ரொம்ப சூக்ஷ்மமாக இல்லாத பொழுது ஆனந்தம் விஷயானந்தக அப்படின்னு ஒரு விஷயானந்தத்தை நம்ம ஒத்துக்கிறோம். கொஞ்சம் புத்தி தீட்ட தீட்ட அடுத்த பகுதி என்ன சொல்கிறோம்? விஷயம் ஆனந்தம் கிடையாது. பிறகு அடுத்த கேள்வி நம்மிடம் கேட்பான், இப்போ விஷயம் தாரதமியத்திற்கு காரணம் அல்லன்னு சொன்னால் அதிகமான குறைவான தாரதமியமான சுகத்தை அனுபவிக்க என்ன காரணம் என்றால்
இங்க உபனிஷத் கூறுகிறது உபாதிகி, நம்முடைய மனம், நம்முடைய மனதுதான் காரணம். அந்த மனத உபனிஷத் உபாதி, நம்முடைய சூக்ஷ்ம சரீரம் அல்லது அந்தக்கரணம் என்று உபனிஷத் பதில் சொல்கிறது. இப்ப நம்முடைய தாரதமியமான சுகத்திற்கு காரணம் நம்முடைய அந்தக்கரணம், நம்முடைய மனம். இனி இதை இப்பொழுது நிலைநாட்டணும். அது எப்படி? நம்முடைய மனம் தாரதமியத்திற்கு காரணம், நம்முடைய சுகத்தினுடைய தாரதமியத்திற்கு காரணம் நம்முடைய மனம் உபாதி. பிறகு இந்த ஆனந்த மீமாம்சாவில் என்ன செய்யப்படுகிறது? சுகம் அதிகரிக்க அதிகரிக்க, சுகம் அதிகமாக நாம் அனுபவிப்பதற்கு காரணம் பொருள் அல்ல. சில பொருள்கள் நிமித்தமா இருக்கலாம், ஆனால் அதற்கு காரணம் நம்முடைய உபாதியானது. உபாதினா மனம். நம்முடைய மனம், மனதினுடைய சூக்ஷ்மத்துவம், மனதினுடைய சாந்தி, அமைதியானது அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு சுகம் அதிகரிக்கிறது. அஜிடேஷன், மனதினுடைய குழப்பம், அமைதியற்ற தன்மை அது நீங்கி மனது அமைதி அடைய அடைய அல்லது மனம் சூக்ஷ்மத்தை அடைய அடைய சுகமானது அதிகரிக்கிறது என்பது உபனிஷத்தினுடைய விளக்கம், பதில். அது எப்படி என்று நாம் விசாரம் செய்யும் பொழுது புரியும். முதல்ல என்ன நீக்கிடணும்? விஷயந்தான் எனக்கு சுகத்துக்கு காரணம்னு நினச்சிட்டு இருக்கிற எண்ணத்தை விட்டுறணும், அறிவுபூர்வமாக விட்டுறணும். அது எப்படி விடணும்? சப்பாத்தியும் இட்லியும் முன்னாடி வச்சுட்டு விட்டுருங்க. இந்த உதாரணத்தில் மனசை வச்சுட்டு விட்டுறணும். என்ன, எதை விடணும்? விஷயந்தான் அதிக சுகத்துக்கு காரணம்ங்கிறது அல்ல. அப்படி காரணமாக இருந்தால் எல்லாத்துக்கும் இருக்கணும், அப்படி இல்லை, ஆகவே விஷயம் அல்ல. அடுத்தது உபாதி, நம்முடைய மனம். நம்முடைய மனம் காரணம். எதற்கு காரணம்? சுக தாரதமியத்திற்கு மனம் காரணம். இதுதான் உபனிஷத் நமக்கு சொல்ல விரும்புகின்ற கருத்து. இது உபனிஷத் சொல்லணுமா? காரணம் என்ன? நம்ம சிந்திக்காம பார்த்தா விஷயம்தான்னு சொல்லிட்டு இருப்போமே, பொருள் தானே எனக்கு சுகத்தை அதிகமாக கொடுக்குதுன்னு சொல்லிட்டு இருப்போம். உபனிஷத் சொல்கிறது முதல் கருத்து, நமக்கு தெரியாத கருத்து என்ன உபனிஷத் சொல்லுது? உன்னுடைய மனசு தான் உன்னுடைய சுகத் அதிகரிக்க அல்லது சுக தாரதமியத்திற்கு காரணம். எப்படி மனசு காரணம் என்றால், மனம் சூக்ஷ்மம் ஆக ஆக, மனம் அமைதியை அடைய அடைய சுகமானது அதிகரிக்கிறது. மனம் சூக்ஷ்மத்திலிருந்து ஸ்தூலம் ஆக ஆக மனதினுடைய அசாந்தி, அஜிடேஷன், சாந்தினா அஜிடேஷன் இல்லாதது, குழப்பம் தடுமாற்றம் இல்லாதது, அப்படி இல்லாமல் அசாந்தி ஆக ஆக சுகம் குறைகிறது. இனி அடுத்த கேள்வி, எப்படி மனதை சூக்ஷ்மப்படுத்துவது, எப்படி மனதை அமைதிப்படுத்துவது, அல்லது எப்பொழுது மனம் அமைதியை அடையும், எப்பொழுது மனம் சூக்ஷ்மத்தை அடையும் என்பது அடுத்த கேள்வி. மனதை அமைதிப்படுத்த மனம் சூக்ஷ்மம் ஆக ஆக சுகம் அதிகரிக்கிறது என்று சாஸ்திரம் கூறுகிறது. இனி அடுத்த கேள்வி, மனதை சூக்ஷ்மப்படுத்த, மனதை அமைதிப்படுத்த என்ன உபாயம்? உபனிஷத் 2 உபாயம் சொல்கிறது. மனதை சூக்ஷ்மப்படுத்த, மனதை அமைதிப்படுத்த 2 உபாயம் சொல்லுது. முதல் உபாயம் அறிவு, இன்டெலிஜென்ஸ், ஞானம். இரண்டாவது உபாயம் வைராகியம் அல்லது காம தியாக. காம தியாகம் தான் இங்கே முக்கியம். முதல் ஞானம், அறிவு. ஒருவனுக்கு அறிவு வர வர அவனுடைய மனசானது சூக்ஷ்மமாகிறது. இரண்டாவது தான் ரொம்ப முக்கியம். உபனிஷத் இங்கே என்ன சொல்லுது? காம தியாக அல்லது வைராகியம். ஒருவனுடைய மனசில் வைராகியம் அதிகரிக்க அதிகரிக்க, காமமானது குறைய குறைய மனதில் அமைதி அதிகரிக்கிறது. ஒருவனுடைய மனதில் அறிவு வளர வளர சூக்ஷ்மம் அதிகரிக்கிறது.
சூக்ஷ்மம் அதிகரிக்க அதிகரிக்க சுகமானது அதிகரிக்கிறது. இதில் வைராகியத்தில் தாரதமியம் இருக்கிறது. உபனிஷத் பேச போகுது. வைராகியத்தில் தாரதமியம் இருக்கும் பொழுது மனதில் இருக்கின்ற அமைதியில் தாரதமியம் இருக்கும். மனதில் இருக்கின்ற அமைதியில் தாரதமியம் இருக்கும் பொழுது நாம் அனுபவிக்கின்ற சுகத்தில் தாரதமியம். இப்படி உபனிஷத் டெவலப் பண்ண இருக்கு. எப்படி? வைராகியத்தில் தாரதமியத்தை பார்க்கிறோம். வைராகியத்தில் தாரதமியம் இருக்கும் பொழுது மனதினுடைய அமைதியில் தாரதமியம், மனதினுடைய அமைதியில் தாரதமியம் இருப்பதனால் அதில் அனுபவிக்கின்ற சுகத்தில் தாரதமியம். இவ்விதம் உபனிஷத் 3 படியாக செல்கிறது. மேலும் எப்படி உபனிஷத் விளக்குகின்றது என்பதை அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.